அவள் செய்த ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவி தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே, அதுதான் பெரிய வேடிக்கை என்றாள் செந்திரு. பொய்யும் புனைச்சுருட்டும் ஜாலமும் மாய்மாலமும் செய்கிறவர்களுக்குத்தான் இது காலம் என்றாள் மந்தாகினி. யுத்தத்துக்கு புறப்பட்டான பிறகு இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்துவிட்டு போனாரே, இதைவிட என்னடி வேண்டும்? அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பழித்து விட்டது பார்த்தாயா என்றாள் வாரிணி. அதெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசர் அவ்வளவு மென்மையான குணமுள்ளவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரிக்காமல் போவாராடி? அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் என்றாள் தாரகை. இளவரசரை பற்றி நீ சொல்வது உண்மைதான். அவரை போன்ற குணசாலி இந்த 17-14 உலகத்திலும் வேறு யார் இருக்க முடியும்? கதைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது வேறு. இவள் இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாளே, அது என்ன மயக்கம் தெரியுமா? இதை கேட்க ஜோதிடரிடமே போயிருக்க வேண்டியதில்லை. என்னை கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன் என்றாள் வாரிணி.